அம்சாஸ் குக்கிங் விளாக்ஸில் இன்றைய தினம் உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு அருமையான பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு ஒரு 50 கிராம் புளியை ஊற வைத்து கரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். உருளைக்கிழங்கையும் லேசாக கட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மிக்சி ஜாரில் மீடியம் சைஸ் தக்காளி, அரை மூடி தேங்காய் சேர்த்து விழுதாக அரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். கரைத்து வைத்துள்ள புளிக்கரைசலில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதனுடன் தேவையான அளவு உப்பு, அரைத்து வைத்துள்ள அந்த விழுது அனைத்தையும் சேர்த்து நன்றாக கரைத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு ஒரு வாணலியில் 50 ml மேல் நல்லெண்ணெயை விட்டு அரை ஸ்பூன் வெந்தயத்தையும் நன்றுக்கு சேர்த்து தாளியுங்கள். பிறகு அதனுடன் உரித்து வைத்துள்ள 100 கிராம் பூண்டையும் சேர்த்து நன்றாக கிளறுங்கள். மேலும் கட் பண்ணி வைத்துள்ள அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிருதுவாக ஆகுவரை நன்றாக வதக்குங்கள். பிறகு மசாலாவுடன் கரைத்து வைத்துள்ள அந்த புளிக்கரைசலை அதனுடன் சேர்த்து நன்றாக கொதிக்க விடுங்கள். ஒரு சிறு துண்டளவு வெல்லத்தையும் அதனுடன் சேர்த்துக் கொள்ளுங்கள். குழம்பு ஒரு திக்கான நிலைக்கு வந்தவுடன் அடுப்பை அணைத்து விடவும். இப்பொழுது சுவையான பூண்டு குழம்பு தயார்.